காலையில் நம்ம எத்தனை 4 மாடல் பார்த்தோமா? எஸ் சார். இன்னும் 4 மாடல் இருக்கு. 4 மாடல் இந்த இதுல இருந்தா கொஸ்டின் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து உங்களுக்கு RHS 0. அதுல வந்து நம்ம வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிக்க முடியும், பட்டியல் கண்டுபிடிக்கும். ஏன்னா RHS 0. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் மாடல் சொன்னீங்க. ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 3 கேஸ் தான் பார்த்தோம். ரூட்ஸ் வந்து ரியலா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, இமேஜினரி இருக்கா. அதை வச்சுதான் 3 கேஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி வந்துடும். பர்டிகுலர் இன்டர்க்கு மட்டும் தான் வந்து RHSல வந்து என்னென்ன டைம்ஸ் இருந்தா அதுக்கு எப்படி போறது? ஓகேவா? e⁴ax இருந்துச்சுன்னா 1/f of d e⁴ax வந்து டிக்கு போல ஏன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அது 2வது மாடல். 3வது மாடல் வந்து என்ன ஒன்றும் காசோ இல்லை சைனோ வந்துச்சுன்னா அது எப்படி போடுவோம்? டி ஸ்கொயர் போல மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போடணும். ஓகேவா? 4th மாடல் வந்து ஈயோ காசோ பிளஸ்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தனித்தனியா கண்டுபிடிக்கணும். பிளஸ்ல வந்து இருக்கு, அதனால நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இன்ட்ல சொல்ல பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இது 4 மாடல் பார்த்தோம். ஓகே, 5வது மாடல் என்னன்னா RHS வந்து ஈயோ காசு இது இல்லாம எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, RHSல எக்ஸ் பவர் n அப்படின்னு ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்டா அந்த மாதிரி எக்ஸ் டைம்ல எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி போடணும்? ஓகேவா? இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி 2 சும்மா பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னன்னா 1 + x ஹோல் பவர் -1. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இதை எக்ஸ்பெனன்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னா 1 + x ஹோல் பவர் -1. ஓகே, அப்படி இதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்னா 1 - x + x² - x³ ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, பிளஸ் மைனஸ் மாறி மாறி போயிட்டு இருக்கும். அது மாதிரி x x² x³ x4 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பேர் 1 + x ஹோல் பவர் -1 இருந்துச்சுன்னா, ஓகேவா? இதே 1 - x ஹோல் பவர் -1 இருந்துச்சுன்னா என்னன்னா இதே தான், ஆனா எங்களுக்கு எல்லாம் பிளஸ்ல இருக்கும். 1 + x + x² x³ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது நார்மலா எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் போடும்ல, அது a² + b² அந்த மாதிரி. ஓகே, இதே வந்து 1 - x ஹோல் பவர் -2 இருந்துச்சுன்னா, ஓகே, -2 இருந்துச்சுன்னா 1 + 2x + 3x² + 4x³ அப்படியே போயிட்டே இருக்கும். ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைனஸே வராது. அப்படின்னா ஈஸியா என்ன போச்சுங்க? அதாவது இங்க உள்ளேயும் மைனஸ் பவர்லயும் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்ம இதுல வந்து எங்கேயும் மைனஸ் வராது. ஒரு மைனஸ் பிளஸ் மாத்தி வந்தா தான் மட்டும் தான் உங்களுக்கு மைனஸ் பிளஸ் மாத்தி மாத்தி வரும். இது 1 + x ஹோல் பவர் -2 இருந்துச்சுன்னா 1 - 2x + 3x² - 4x³ ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த எக்ஸ் டைம் வரப்ப நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் -2 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி போகுதுன்னா d² - 1 × y = x. ஓகேவா? இது வந்து 5வது மாடல்ல லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு RHS வந்து உங்களுக்கு எக்ஸ் பவர்ல இருந்துச்சுன்னா இந்த மெத்தடு. பிஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சிஏ கண்டுபிடிக்க அது தனி மெத்தட் தான். அது ஃபர்ஸ்ட் மாடலே வந்தாச்சு. ஓகேவா? பிஏ தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது என்ன அது ஈ⁴ இருந்தா சைனா இருந்தா இப்ப நம்ம எக்ஸ் டைம். ஓகேவா? எக்ஸ் டைம் வந்துச்சு நம்ம இந்த மாதிரி மாத்தணும் முத. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? பிஏ = 1/f of d × x. ஓகேவா? f of dங்கிறது d² - 1 1/d² - 1 × x. ஓகேவா? இது போட்டாச்சு. இந்த நம்ம d² - 1 இந்த மாதிரி மாத்தணும். 1 + x இல்லை 1 - x இந்த டைமுக்கு மாத்தணும் நம்ம. ஓகேவா?
இங்க 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 எக்ஸ்னு இப்போ இங்க 1 + x இருக்குல்ல, இப்போ டி தான். இப்போ 1 + டியோ இல்லை 1 - டியோ இந்த மாதிரி நான் மாற்றணும். ஓகேவா? அப்போ நான் இது எப்படி மாற்றுவேன்? ஒன் 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 1 + 1 - இப்படி தான் வரணும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த 1 இங்கே வருவேன், டி போகணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் புதுவாக வெளில மைனஸ் வெளில எடுத்துட்டோன்னா 1 - d² வரும். ஏன்னா எனக்கு 1 + 1 - இப்படி தான் வரணும். ஓகேவா? இந்த மாடலுக்கு நான் மாற்றணும். ஓகே, இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும். இந்த ஃபார்மேட் மாற்றணும்னா எனக்கு 1 - தான் இருக்கணும். ஓகே, 1. அதனால நான் வந்து மைனஸ் வெளில எடுக்கிறேன். அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ தான் 1 - xd² போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படி இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த 1 - d² மேலே கொண்டு போகிறேன். ஓகேவா? 1/-1 இதை எடுக்கட்டும். இந்த 1 - d² மேலே கொண்டுனா 1 - d² ஹோல் பவர் -1. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ். ஏன்னா கீழே மேலே போகிறப்ப -1 போடாமா? ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஃபார்மெட் கிடைச்சிச்சு. ஓகேவா? அதான் 1 - x ஹோல் பவர் -1 இந்த ஃபார்மெட்ல இருக்கு. ஓகேவா? இந்த ஃபார்மெட் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் 1 - x ஹோல் பவர் -1னா 1 + x + x² இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்க எக்ஸுங்கிறது டி. ஓகேவா? அவ்வளோதான். இந்த -1 அப்படி இருக்கும். ஓகே, இந்த மைனஸ்ங்கிறது இந்த மைனஸ். அப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1 + x. எக்ஸுங்கிறது இங்கே d². ஓகேவா? d² + x²ங்கிறது d² பண்ணோம்னா d⁴ ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ். சார் அங்கே கியூப் வரும்ல, 1 + d² + d³ + d⁴. அதான் சார் இது போயிட்டே இருக்கும். அதுபடி நான் தான் போட்டிருக்கேன். 1 + xங்கிறது d². x² d² ஸ்கொயர் பண்ணா d⁴. x³ d²⁴ அப்போ 6 வரும். புரிய வராது. ஏன்னா உங்களுக்கு இங்க எக்ஸ், அதனால கியூப் போடுறேன். இங்க எக்ஸுங்கிறதே d² தான். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸை உள்ள போயிட்டு இது பண்ணுவோம். ஓகேவா? -1 இந்த -1 வச்சுக்கலாம். 1 - -1 தான். ஓகேவா? எக்ஸை உள்ள ஒன்றுனா 1 × x எக்ஸ் ப்ளஸ் d²x ப்ளஸ் d⁴x இப்படி போயிட்டே இருக்கு வச்சுக்கேன். டி நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? டி நான் என்ன சொல்லியிருக்கேன்? -a². அப்படியா? இல்லை, டினா பொது அர்த்தம் சொன்னாங்க. d²ங்கிறது அது நான் சைன் வந்தாதான் சொல்லியிருக்கேன். d²ங்கிறது நம்ம -a² நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். வெறும் டினா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்சியேஷன். ஓகேவா? வெறும் டினா டிஃபரன்சியேஷன், 1/dனா இன்டெகிரல்னு சொல்லியிருக்கேன். ஒரு டி போட்டா டிஃபரன்சியேஷன், 2 டி போட்டா 2 தான் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப 2 தடவை d²xனா எக்ஸை 2 தடவை டிஃபரன்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும்? 0. ஏன்னா ஒரு தடவை பண்றப்ப 1 வந்துடும், 2வது தடவை 1 பண்றப்ப 0 வந்துடும். ஓகேவா? அப்ப இந்த டைம் 0. உங்களுக்கு x² 0னா அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே 0வா தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் இதோட நிப்பாட்டிட்டேன். ஓகேவா? அப்ப எல்லாமே இதுக்கப்புறம் 0. அப்போ ஒன்லி வந்து ஆன்சர் வந்து -x தான். இதுதான் பிஏ. பிஏங்கிறது -x. இது புரிஞ்சுல? அண்டர்ஸ்டாண்டிங் சார். இந்த மெத்தட்ல எப்பவுமே நம்ம என்ன பண்ணா, அந்த f(x) இருக்குல்ல, அதை வந்து 1 - கொண்டு வந்துடணும். ஓகே, 1 - இல்ல 1 + இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, 1 + x இல்ல 1 - x இந்த ஃபார்மெட் கொண்டு வந்து வேற மேல கொண்டு போயணும். மேல கொண்டா பவர் -1 போடுவோம். ஓகேவா? அப்புறம் அது மாதிரி வந்து கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அந்த எக்ஸ் இங்க என்ன டைம் எக்ஸ் இருந்தா x² இல்ல x² எதுனா அதை உள்ள மட்டும் பண்ணி அதை டிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து d² + 3d + 2 × y = x² இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பிஏ கண்டுபிடிப்போம். பிங்கிறது 1/f(d). இப்போ d² + 3d + 2
இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நம்ம இந்த எஃப் ஆஃப் டியை வந்து நம்ம 1 + இல்லை 1 மைனஸ்ன்னு கொண்டு வரணும் நான். ஓகேவா? அப்ப நான் இது எப்படி கொண்டு வருவேன்? இது வந்து ரிவர்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? 2 + d ஸ்கொயர் + 3d. ஓகேவா? ஏன்னா நான் 1 + தான் கொண்டு வரணும். ஓகேவா? அதனால 2 முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் 1 + தான் இருக்கும். ஓகே, அப்ப இங்க 2 தான் இருக்கு. அப்ப பொதுவா காமனா 2 வெளில எடுக்கிறேன். 2 வெளில எடுத்துட்டேன்னா இங்க 2 எடுத்துட்டா 1 வந்துடும். பிளஸ் இந்த இடத்துல 2 இல்ல. என்ன வெளில எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணும்? d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2 x ஸ்கொயர். இது புரியுதா இந்த டைம்? Yes, ma'am. ஏன் எனக்கு 1 + இல்லை 1 மைனஸ் இப்படிதான் வரணும். ஓகேவா? அதனால என்ன பண்றேன்னா நான் 2 வெளில எடுக்கிறேன். 2 வெளில எடுத்துட்டேன்னா இங்க 1 வந்துடும். பிளஸ் இங்க 2 இல்லை, அதனால d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து 1/2 அப்படி இருக்கும். 1/1 + d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2. இப்போ பாருங்க, இது 1 + இது ஃபுல்லா டேர்ம் எனக்கு x. ஓகேவா? இப்படிதான் கொண்டு வரணும். ஓகேவா? இது ஃபுல்லாவே நான் எக்ஸ்னு வச்சுப்பேன். அவ்வளவுதான். 1/2 இதை நான் மேல கொண்டு வந்தேன்னா 1 + d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2 ஹோல் பவர் -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்மேட் வந்துச்சு எனக்கு. 1 + x ஹோல் பவர் -1 ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இங்க எக்ஸ்ங்கிறது என்னன்னா d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2. ஓகேவா? மறந்துடக்கூடாது. எக்ஸ்ங்கிறது d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2. ஓகேவா? ஏன்னா நம்ம அங்க வந்து ஒரே டைம் எக்ஸ் d ஸ்கொயர் -1னால நமக்கு d ஸ்கொயருங்கிறது எக்ஸ் வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான், ஒரே டைம் இருந்துச்சு. இங்க வந்து 2 டைம் இருக்குல்ல, d ஸ்கொயர் dன்னு இருக்குல்ல, நீங்க அது இது ஃபுல்லாவே எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகே, 1 + இல்லை 1 மைனஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ் தான். ஏன்னா 1 + x ஹோல் பவர் -1னா, ஏன்னா பிளஸ் மைனஸ் வந்தாலும் நமக்கு மைனஸ் வந்துடும். மைனஸ் பிளஸ் மாற்றி மாற்றி வரும். அதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி மாற்றி மாறி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 + x ஹோல் பவர் -1னா 1 - x + x² - x³ இப்படி மாறி மாறி வரும். ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளஸ் மட்டும் தான் வரும். இப்போ இதுக்கு வந்து 1 - x + x² - x³ ஓகே, இப்படிதான் இருக்கும். 1 மைனஸ் எக்ஸ்ங்கிறது எனக்கு d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2. ஓகே, இது எக்ஸ். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இதுனா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல மாற்றணும். ஓகேவா? அப்படிதான் போடணும். இது பண்ணா d ஸ்கொயர் பை 2 + 3d பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது நம்மளே எது வரைக்கும் போகலாம்னு நம்மளே தெரிஞ்சு. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரை ஒரு தடவை டிஃபரன்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 2x வருமா? எக்ஸ் ஸ்கொயரை ஒரு தடவை டிஃபரன்ஸ் பண்ணா 2x, 2 தடவை பண்ணோம்னா d ஸ்கொயர் பண்ணோம்னா 2, இப்போ d கியூப் பண்ணோம்னா 0. ஓகேவா? அப்போ நம்ம d கியூப் நமக்கு எந்த டைமுக்கு d கியூப் வருதோ அதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்க ஸ்கொயர் இங்க d இருக்கு. இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால வந்துருது. ஓகேவா? இதுல உங்களுக்கு கியூபை தாண்டி போயிடும். இதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க கியூபு அது மாதிரி தாண்டி அதுக்கு வந்துடும். ஓகேவா? அதனால நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். 1/2 1 மைனஸ் d ஸ்கொயர் பை 2 மைனஸ் 3d பை 2. ஓகேவா? இந்த மைனஸ் உள்ள போயிட்டேன். ஓகே, அந்த மைனஸை உள்ள மல்டி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ப்ளஸ் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. a ஸ்கொயர் போடுமா? a ஸ்கொயர்னா d⁴ 2 ஸ்கொயர்னா 4.
இது வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ண கூடாது. ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கு. அப்படிதான் பண்ணணும். ஏ ஸ்கொயர்டு பிளஸ் டி ஸ்கொயருங்கிறது 3d/2. அப்போ 3a ஸ்கொயர் பண்ண 9 d ஸ்கொயர் பை 4 பிளஸ் 2 இன்ட்டு ஏபி. ஓகேவா, 2 இன்ட்டு ஏபி போட்டோம்னா 2 இன்ட்டு ஏங்கிறது டி ஸ்கொயர் பை 2 3d/2. அதுக்கப்புறம் மைனஸ் போயிட்டே இருக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1/2. ஓகே, இப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3d/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் d பவர் 4/4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 இன்ட்டு டி ஸ்கொயர் பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இதனை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், டி ஸ்கொயர்டு டிக்கு 3 டி கியூப் பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதுக்காக மைனஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க இதுலேயே உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 டைம் வந்துருச்சு. ஏன்னா எக்ஸ் கியூபே வந்து உங்களுக்கு 0. ஓகேவா, அப்போ எக்ஸ் பை எக்ஸ் 4லாம் 0 ஆயிடும். எக்ஸ் கியூபு 0. 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னா 2 தடவை டிஃபைன் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 வரும். அப்போ 2 தடவை 2/2 மைனஸ் ஒரு தடவை டிஃபைன் பண்ணால் 2x 2x பை இங்கே 2x + 3 இப்போ வந்து 6x. ஏன்னா டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 2x, இங்கே 3 இருக்கு. 3 × 2 6/2. ஓகேவா, அப்புறம் வந்து இங்கே 9 டி ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 18/4. ஓகே, அவ்வளோதான். மற்ற எல்லாம் 0 உங்களுக்கு. 1/2 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டைம் அதிகம் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து வந்து 6x/3. அப்போ அடிச்சோம்னா 3x மைனஸ் 3x. இது வந்து 1 மைனஸ் 1. இது அடிச்சோம்னா 2/9 9/2. அப்போ நம்ம இதை மட்டும் மைனஸ் 1 ப்ளஸ் 9/2 கூட்டினோம்னா 2 7/2 வரும் ப்ளஸ் 7/2. இதுதான் பி. ஓகே, இதில் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து 1 + 1 மைனஸ்னு வரணும். ஓகேவா, அதனால என்ன பண்ணியிருக்கோன்னா இதுல இருந்து 2 பொதுவாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகே, அதனால 1 + d ஸ்கொயர் 2 + 3d/2 வந்துருச்சு. ஓகேவா, 1 + ரிமைன் இருக்க எல்லாமே நான் எக்ஸ்னு வச்சுக்கேன். ஓகேவா, அதை நான் மேலே கொண்டு வரப்போ 1 + x ² - 1 ஃபார்மேட் வந்துருச்சு. அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது நம்ம இந்த இங்க என்ன இருக்குங்கிறத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். இங்க நம்மளே முதல்ல கண்டுபிடிச்சோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும், 2x. ரெண்டாவது தடவை 2, மூணாவது தடவை 0. ஓகேவா, இப்போ 3 வரைக்கும் தான் நம்ம ஸ்கொயர் 3 டி பவர் கியூப் வந்தாலே 0 தான். ஓகே, அப்போ டி பவர் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலே போதும். ஓகேவா, ஏன்னா இது வரைக்கும் தான் டி ஸ்கொயர் வரும். ஓகேவா, இதுக்கப்புறம் போனீங்கன்னா எக்ஸ் கியூப் வந்துடும். ஓகேவா, அப்போ a + b ஹோல் கியூப்ல வந்துடும். அது வரப்போ உங்களுக்கு அது தாண்டி வந்துடும். அதனால நம்ம அது போல இதை பண்ணிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த எக்ஸ் இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம், அந்த ஃபார்முலா தான் நம்ம எக்ஸாம் பண்ணோம். இது ஸ்கொயர் இருக்குன்னு தனியாக இதுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டக்கூடாது. இது புரிஞ்சா? ஓகே சார். எக்ஸ் வந்தா இந்த மாதிரி தான். எக்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 1+ வரணும். 1+ நம்ம கொண்டு வரணும். அதை அப்படியே மேலே கொண்டு வரணும். ஓகேவா, பவர்ல வந்து -1 இருக்கா -2 இருக்கான்னு வச்சு அந்த மெத்தட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயரால உள்ள மல்டிப்ளை பண்ணி எத்தனை டிஃபரன்ஸ் பண்ணிடணுங்கிறத போய் பார்த்து போடணும். ஓகேவா, இதுதான் எக்ஸ் டைம். ஓகேவா, எக்ஸ் வந்தா இப்படிதான் போடணும். ஓகேவா, ஓகே, இதுதான் 5வது மாடல். ஓகே, அவ்வளவுதான் 5வது மாடல்.
ஆர்ஹெச்ல எக்ஸ் மட்டும் இருந்தா என்னங்கிறது அவ்வளவுதான். மாடல் 6. ஓகே, மாடல் 6 என்னன்னா ஆர்ஹெச்எஸ்ல இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா, இ பவர் ஏஎக்ஸோட ஏதோ ஒரு மல்டிபிள் சொல்லலாம். இங்கே டி பிளஸ் கிடையாது. பிளஸ்ல வந்துச்சுன்னா நீங்க தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ்ல வந்தா ஈக்கு நம்ம எப்படி போடுமோ அப்படி தனியாக போட்டலாம். எக்ஸ் வந்தா எக்ஸுக்கு தனியாக அந்த மாதிரி போடலாம். ஓகே, இங்கே மல்டிபிள் இருக்கு. ஓகேவா, இது இப்படி இருக்கலாம். இ பவர் எனி இ பவர் இன்ட்டு எக்ஸ்லாம் எக்ஸ் இருக்கலாம், அல்லது இ பவர் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் அல்லது சைன் ஏஎக்ஸ். ஓகேவா, இப்படி இருக்கலாம். ஓகேவா, இங்க எக்ஸ் பவர் என்ன. ஓகேவா, இ பவர் ஏன்னா இதுக்கு பார்த்ததே நம்ம இ பவர் பார்த்தோம். இ பவர் இருந்தா என்ன பண்ணுவோம், சைனு காசு இருந்தா என்ன பார்த்தோம், இப்போ எக்ஸ் என்ன பார்த்தோம். ஓகேவா, ரெண்டுமே இந்த இ பவர் எக்ஸ் ரெண்டு சேர்ந்து வந்தாலும் இன்ட்டு மல்டிபிள் சொல்றேன், மல்டிபிள் சேர்ந்து வந்தாலும் இ பவர் காசோ சைனோ இப்படி சேர்ந்து வந்தாலும் அது நம்ம எப்படி போறது. ஓகேவா, பி எப்படி கண்டுபிடிக்கிறது பர்டிகுலர்னா 1 எஃப் ஆஃப் டி இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ்னு போக சொல்றேன், எக்ஸ் இருக்கலாம், காசு இருக்கலாம், சைன் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இ பவர் ஏஎக்ஸ் பை எஃப் ஆஃப் டி பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ். என்ன ஆச்சுன்னா இந்த இ பவர் எக்ஸ் ஏதோ ஒரு டைம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 பை எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டோம்ல, இந்த ஃபங்க்ஷன்ல டிக்கு பலா டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா, டிக்கு பலா டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சிட வேண்டியதான். ஒன்ஸ் இது பண்ணிட்டோம்னா இ பவர் எக்ஸ் அப்படியே சும்மா இருக்கணும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் மாறி இருக்கும். ஏன்னா இப்போ டி ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ டிக்கு பதிலாக டி பிளஸ் 1 அப்போ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணி எஃப் ஆஃப் டியே சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம எக்ஸுக்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணணும். ஓகேவா, சிம்பிள் தான். இ பவர் எது வந்தால் டிக்கு பதிலாக டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க எக்ஸ் இருந்தா எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். சைன் காசு இருந்தா சைன் காசுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஓகேவா, டி ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஓகேவா, அப்படி இருக்கு. இதுக்கு நம்ம பிஐ கண்டுபிடிப்போம். பிஐ 1 divided by d square plus 1 x into e power x. ஓகேவா, இது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிக்கு போல டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா இ பவர் இ இன்ட்டு மல்டிபிள் வந்துருக்காங்க. ஓகேவா, இதே பிளஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம ஈக்கு தனியாக கண்டுபிடிச்சிடும், எக்ஸ் தனியாக கண்டுபிடிச்சு போடணும். ஓகேவா, இது இன்ட்டுல இருக்கு. ஓகேவா, அப்போ இ பவர் எக்ஸ் டிவைட் பை டிக்கு போல டி பிளஸ் ஏ. இங்க ஏங்கிறது 1, டி பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ், அப்போ இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டி பிளஸ் ஒன்னா ஏ பிளஸ் 1 ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அது பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் 1, இங்கே ஒரு பிளஸ் 1 இருக்கு. ஓகேவா, இன்ட்டு எக்ஸ். அப்போ வந்து இ பவர் எக்ஸ் பை டி ஸ்கொயர் பிளஸ் 2d பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா, இதுமாதிரி கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அது பண்ணணும். ஓகேவா, இப்போ எக்ஸ் வந்து சும்மா தான் வந்துட்டே இருக்கும். அது இன்னும் மேலே அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸ் மேலே அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் வந்து எக்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ 1 + கொண்டு வரணும். அந்த மெத்தடில் போகணும். ஓகே, போடுவோம். இப்போ எக்ஸ் 1 இப்போ நான் அதே தான் அங்கே போட்ட மாதிரி தான் 1 + வரணும். அப்போ 2 வெளில எடுக்கிறேன். பொதுவாக 2 எழுதுனா 1 + d ஸ்கொயர் பை 2 + d. ஏன்னா d/2 போட்டால் டீன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இது எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ் டைம் இன்ட்டு எக்ஸ். இங்கே எக்ஸ் தான் இருக்கு, அதனால நீங்கள் ஒரு தடவை டிஃபரன்ஸ் பண்ணாலே 1, டி ஸ்கொயர் பண்ணாலே 0. அதனால நீங்கள் ஒரு தடவை டிஃபரன்ஸ் அதுக்கே நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா, அப்போ இ பவர் எக்ஸ் இந்த 1/2 வெளில எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதனால் இப்போ இங்கே எடுத்துக்கிறேன் 1 + d ஸ்கொயர் பை 2 + d ஹோல் பவர் -1 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா, இது 1 + x ஹோல் பவர் -1 ஃபார்மெட்டில் இருக்கு. அப்போனா 1 - x + x² அப்படி போயிட்டு இருக்கும்.
e பவர் x டிவைட் பை 2 1 மைனஸ் எக்ஸுங்கிறது இந்த ஃபுல் டைம் டி ஸ்கொயர் பை 2 பிளஸ் டி. ஓகேவா? இதுக்காக நீங்க போடவே தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்கே பார்த்தாச்சு எக்ஸ் தான் இருக்கு. ஒரு தான் டிஃபைன் பண்ணா 1, ரெண்டாவது டிஃபைன் பண்ணா 0. ஓகேவா? ஏன்னா இந்த இதுலயே வந்து உங்களுக்கு டி ஸ்கொயர் இருக்கு, டி இருக்கு. இதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம்னா இன்னும் இதோட தாண்டி தான் பவர் போகும். ஓகேவா? அப்ப இது போடவே தேவை, இதோட படிக்கலாம் இன்ட்டு எக்ஸ். அப்ப e பவர் x பை 2 எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் பண்ணா நமக்கு 0, ஆனால் அந்த டேமே வராது. 1 பை டி பண்ணா 1. ஓகேவா? மைனஸ் 1. ஆமா, ஓகே. ஆக்சுவலா இந்த மைனஸ்ங்கிறது இது ஃபுல்லா தானே வரணும். 1 மைனஸ் எக்ஸ் தானே, அப்ப நம்ம இதுக்குள்ள பண்ணோம்னா இது மைனஸ் தான். ஓகேவா? அப்ப இதான் ஃபார்முலா. ஓகே, இதான் ஆன்சர். ஃபைனலா வந்து பர்டிகுலர்ங்கிறது வந்து ex by 2 into x minus 1. இது புரிஞ்சா? சார் ஒரு நிமிஷத்துல எழுதிக்கிறீங்க. Yes, sir. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 4வது மாடல் பார்த்தோம்ல, அதுல வந்து பிளஸ்ல இருக்கும், அதனால தனித்தனியா போட்டோம். இது இன்ட்ல இருக்கு. எக்ஸ்னா இல்ல, காசு வரலாம், சைன் வரலாம். ஓகே, எது வேணா வரலாம். வந்துச்சுன்னா நம்ம டிக்கு போல டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சைன் இருந்துச்சுன்னா அந்த மெத்தட போட போறோம், அவ்வளவுதான். சார் லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் மைனஸ் 1 எப்படி சார் வந்தது? பிராக்கெட்ல 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் தானே, டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் டி. புரியுதா? இது தெரியுதுல, இது தெரிஞ்சா போதும். ஏன்னா 1 மைனஸ் எக்ஸ் தானே, எக்ஸ்ங்கிறது டி ஸ்கொயர் பை 2 பிளஸ் டி தான் எக்ஸ். அப்ப 1 மைனஸ் எக்ஸ், இது ஃபுல்லா மைனஸ் தான். ஃபுல்லா மைனஸ் இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்தா பிளஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா மைனஸ் மல்டிப்ளை பண்ணா இது மைனஸ், இது மைனஸ், அதனால மைனஸ் டின்னு வந்திருக்கும் இங்க. புரிஞ்சது? ஹோல் டேர்ம் கிராஸ் ஆயிட்டுனா 1 மைனஸ் எக்ஸ் தான் சார் வரும், இல்ல எக்ஸ் மைனஸ் 1 அது கேக்குறேங்க. எக்ஸ் மைனஸ் 1 தான் வரும். ஏன் இங்க வெளியில எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸா உள்ள பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 1 என்ன வரும்? எக்ஸ். ஓகேவா? மைனஸ் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா 0, ஏன்னா டி ஸ்கொயர் 0. மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா 1, எக்ஸ் மைனஸ் 1 தான் வரும். ஓகே சார். உங்களுக்கு புரிஞ்சா மேம்? Yes, sir. எனக்கு d plus 2 the whole square y, okay, equal to e power minus 2x sin x. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க.
minus e power minus 2x into sin x அப்பா. correct தான். எப்படி போடுவோம்? e power minus 2x divided by d plus d 2 the square whole. okay sir, okay, can proceed. இப்போ d கூட d plus a, d plus a னா இங்க ஏங்கிறது -2, d -2 plus 2 the whole square into sin x. First two cancel பண்ணனால e power minus 2x divided by 1 by d square sin x. ஓகேவா? இப்போ e power minus 2x d ஸ்கொயர்னா ஒரு தடவை 1 by d னா இன்டெகிரல். ஓகேவா? இப்போ 1 by d ஸ்கொயர்னா ரெண்டு தடவை இன்டெகிரல் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப டபுள் இன்டெகிரலா sin x. ஓகே, ஒரு தடவை பண்ணோம்னா மைனஸ் காஸ் எக்ஸ். அப்ப இன்னொரு தடவை பண்ணோம்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும். காஸ் எக்ஸ் பண்ணா சைன் எக்ஸ். ஓகேவா? அப்ப மைனஸ் சைன் எக்ஸ். அதான் மைனஸ் e பவர் minus 2x sin x. ஓகே, இவ்வளவுதான். ஓகே, இதான் மாடல் 6. ஓகே, மாடல் 6ல e இன்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு டைம். மாடல் 7. ஓகே, மாடல் 7ல RHS ஈக்குவல் டு இங்க வந்து அங்க e இன்ட்டு ஏதோ டைம் பார்த்தோமா? ஓகேவா? இங்க வந்து x இன்ட்டு x பவர் n இன்ட்டு காஸ் எக்ஸ். ஓகேவா? அல்லது x பவர் n இன்ட்டு சைன் எக்ஸ். இந்த மாதிரி வந்தா எக்ஸும் சைனும் இந்த மாதிரி மல்டிபிள் வந்தா. ஓகேவா? ஏன் மல்டிபிள் பிளஸ்ல வந்தா நீங்க தனித்தனியா போடணும். மல்டிபிள் வந்தா மட்டும்தான் இந்த மெத்தட். ஓகேவா? மல்டிபிள் வந்துச்சுன்னா எக்ஸ் காசோ இல்லை எக்ஸ் சைனோ இந்த மாதிரி மல்டிபிள் வந்துச்சுன்னா பிஏங்கிறது 1 by f of d x and sin x இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? 1 by f of d x into v. ஓகேவா? x into v னா இந்த x பவர் என்ன எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், சைன் வந்து வின்னு சொல்றேன். ஓகே, இதான் ஜென்ரல் ஃபார்முலேட் இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு. எக்ஸோ சைனோ காசோ இருக்கு, அதான் எக்ஸ் வி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்படி வந்துச்சுன்னா இது எப்படி மாற்றணும்னா எக்ஸ் இன்ட்டு 1 by f of d இன்ட்டு வி. ஓகேவா? அவ்வளோதான். மைனஸ் f dash of d divided by f of d the whole square into v. ஓகேவா? வின்னு சொல்றது வந்து சைனா இருக்கலாம் காசா இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் ஒரு எக்ஸ் இன்ட்டு 1 by f of d இன்ட்டு வி இப்படி போட்டுட்டு இங்க சைன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அதுக்கு என்ன மெத்தடோ அப்படி போடணும். ஓகேவா? மைனஸ் f dash of d by f of d the whole square into sin. சைன் வந்துன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ அந்த மெத்தட். சைன் காசுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ அப்படி போட்டு, ஏன்னா டி ஸ்கொயர் போல மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி போனோம்ல, அந்த மெத்தட்ல போட்டுட்டு இருக்கும். ஓகேவா? நீங்க ஒண்ணுமே எக்ஸ் மட்டும் இங்க இந்த இடத்துல மட்டும் எக்ஸ் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். இதனால ஒண்ணும் கிடையாது. 1 by f of d போட்டு இந்த இங்க என்ன சைன் இருந்துச்சு காசு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மைனஸ் ஏ ஸ்கொயர் போடும்ல, டி ஸ்கொயர் போல மைனஸ் ஏ ஸ்கொயர் போடும்ல, அந்த மெத்தட்ல போயிட்டு இருக்கும். ஓகேவா? d cube minus 1 equal to x into sin x. x into sin x இருக்கு. ஓகேவா? இதுக்கு நம்ம பிஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிஏ is equal to x into sin x சொல்றோம். ஓகேவா? அந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா நம்ம x into 1 by f of d into v minus f dash of d divided by f of d the whole square into v. ஓகேவா? அதனால நீங்க முதல்ல f dash தெரியணும், f of d the whole square என்னன்னு தெரியும். ஓகேவா?
அதை வேணா நீங்க முதல்ல கண்டுபிடி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சப்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? முதல் எஃப் அப்படி வேணா கண்டுபிடிப்போம். எஃப் அப்படிங்கிறது என்ன வரும்? D எஃப் cube அப்படி minus டி 3D square minus 3D square. 3d². ஓகே, அவ்வளவுதான். இப்ப எஃப் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்னா டி கியூப் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது இப்படி எழுதலாம். இது என்ன, நம்ம வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதனால விரிவிச்சு எழுதணும். ஓகேவா? இது வேணாம். ஓகே, அது கியூப்ல இருக்கு. கியூப்ல இருந்தா நமக்கு பெருசா வரும். நம்ம சம்மளை பார்ப்போம் எப்படி இது. அங்க சம்மளை போய் ஈஸியா போட்டுக்கலாம். ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/f அப்படி. எஃப் அப்படிங்கிறது டி கியூப் மைனஸ் 1 இன்ட்டு விங்கிறது தான் இங்க சைன் எக்ஸ் மைனஸ் எஃப் டாஸ் ஆஃப் டி. எஃப் டாஸ் ஆஃப் டிங்கிறது நமக்கு 3d² பை எஃப் ஆஃப் டி தான் ஹோல் ஸ்கொயர். அதான் டி கியூப் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா? இப்படி வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு தனியா ரெண்டுமே தனியாக தான் படிக்கணும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அது பண்ணணும். ஏன்னா டி கியூப்ல இருக்கு. ஓகேவா? நம்ம சைன் தான் என்ன பண்ணுவோம், டி ஸ்கொயருக்கு தான் என்ன பண்ணுவோம், மைனஸ் ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுவோமா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா, டி ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா டி ஸ்கொயர்டு இன்ட்டு டி மைனஸ் 1 சைன் எக்ஸ் இப்படி எழுதலாமா? டி கியூபை நான் டி ஸ்கொயர் இன்ட்டு டின்னு எழுதலாமா? Yes, ma'am. மைனஸ் 3d² பை இங்கேயும் அப்படிதான் டி ஸ்கொயர் இன்ட்டு டி மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா? ஏன்னா இப்பதான் நமக்கு டி ஸ்கொயர் போல மைனஸ் ஏ ஸ்கொயர்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இன்ட்டு 1 பை இப்போ டி ஸ்கொயர் போல மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன வரும், மைனஸ் டி தான் வரும். -1 புரியாது. டி ஸ்கொயர் போல நான் என்ன வரும், -1 தான். மைனஸ் தனியா வெளில இருக்கணும். ஒன்னு ஸ்கொயர் போல 1 தான், -1. அப்போ மைனஸ் டி -1. ஓகேவா? இது புரிஞ்சுக்கா? இது இன்னொரு தடவை இந்த ஸ்டெப் மட்டும் சொல்லுங்கப்பா. புரியல சார். ஓகே. இப்போ நான் டி ஸ்கொயர் இங்க சைன் வந்தா டி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோமா? 1 பை டி ஸ்கொயர் போல என்ன போடுறேன், -1/4 இன்ட்டு டி -1. ஓகே, இப்படிதானே போடுவோம் நம்ம. Yes, ma'am. இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் 3d² பை இங்க டி ஸ்கொயர் போல ஏன்னா -1 ஸ்கொயர்னா 1 தான் வரும். அப்புறம் -1 இன்ட்டு டி -1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 பை -1 மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு டினா மைனஸ் டி தான். மைனஸ் டி -1 இருக்கும். ஓகேவா? இங்கே ஓகே, மேலே டி ஸ்கொயர் இருக்குல்ல, டி ஸ்கொயர் -1 போட்டீங்கன்னா 3 இன்ட்டு -1 -1 த இங்க என்ன வரும், இங்கே மைனஸ் டி -1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகே, இதுல இருந்து நான் பொதுவாக மைனஸ் வெளில எடுத்துட்டேன்னா, ஏன்னா மைனஸ் டி -1 இருக்கு, பொதுவாக மைனஸ் வெளில எடுத்துட்டேன்னா மைனஸ் எக்ஸ் 1 பை டி பிளஸ் 1ன்னு வந்துடும் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா? ஏன்னா பொதுவாக மைனஸ் வெளில எடுத்திருக்கேன், அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? டி பிளஸ் 1 மைனஸ் இங்கே -3 வந்துடும். ஏன்னா 3 இன்ட்டு -1 ஸ்கொயர்னா -3. இங்கே அது பொதுவாக நான் மைனஸ் வெளில எடுக்கிறேன். ஓகேவா? வெளில எடுத்துட்டேன்னா இங்கே டி -1. ஓகேவா?
இப்போ பொதுவாக மைனஸ் வெளில எடுக்கலாம், ஏன்னா டி பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 3 இந்த மைனஸ், அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin x. Minus x 1 by d plus 1 into sin x divided by minus 3d by இது a plus b the whole square ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அப்போ a square plus 2ab plus b square into sin x. ஓகே, அப்போ minus x 1 divided by d plus 1 sin x minus 3d by இங்கே d ஸ்கொயர் போல minus 1 the minus 1 வரும். ஓகே, ஏன்னா மைனஸ் a ஸ்கொயர்ங்கிறது இங்கே minus 1. இங்கே இப்போ minus 1 plus 2d plus 1. ஓகே, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வெறும் 2d மட்டும் இருக்கும். ஓகே, இங்கேயே நம்ம ஆக்சுவலாக இங்கேயே இது பண்ணணும். இங்கே d plus 2 தான் நம்ம என்ன பண்ணணும் திரும்ப? ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் வந்துடும். ஓகே, ஏன் ஸ்கொயர் தானே இருக்கு, minus 1 தான் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ப்ளஸ் 1 ஆகிடும் இங்கே. அப்போ இங்கே ப்ளஸ் வரும். ஏன்னா நம்ம இங்கே வெறும் இருக்கு, அதனால மைனஸ் வெளில எடுத்துட்டோம். இங்கே ஸ்கொயர்ல இருக்கு, ஸ்கொயர்லேருந்து நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா ப்ளஸ் வரும். மைனஸ் வெளில எடுக்கிறோம்னா ஸ்கொயர் இப்படி தான் வெளில எடுப்போம். ஓகேவா? அப்போ இங்கே ப்ளஸ் வரும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது வரைக்கும் புரிஞ்சாது? Yes, ma'am. நான் இதை மட்டும் கீழே போட்டால் தான் இருக்கேன். மைனஸ் எக்ஸு பை 1 ப்ளஸ் டி ப்ளஸ் 1 சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு 3 by 2d இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா? வந்துருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் வந்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? நம்ம டி ஸ்கொயர் தான் இருக்கணும். டி ஸ்கொயருக்கு பிறகு தான் நம்ம பண்ணுவோம். டிக்கு பிறகு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் இங்கே டின்னு இருக்கு. டினா ஒரு 1/d இருந்துச்சுன்னா நம்ம இன்டெகிரல் போடலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் டி ப்ளஸ் 1 இருக்கு, போட முடியாது. இப்போ மைனஸ் எக்ஸ் 1 by d plus 1 மேலே கீழையும் இதோட ஆப்போசிட்டாக நம்ம போயிடுவோம். ஓகேவா? இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 3/2 1/d இன்டெகிரல் சைன் எக்ஸ் இன்டெக்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இந்த டைம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஒன் பண்ண மாட்டோம். இதை மட்டும் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ மைனஸ் எக்ஸ் டி மைனஸ் 1 டிவைட் பை ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் பிளஸ் 3/2 காஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஒன்றுன்னு மைனஸ் 1 வரும். ஓகேவா? இப்போ மைனஸ் எக்ஸ் டி மைனஸ் 1 sin x by d ஸ்கொயர் மைனஸ் 1 போடுவோம். மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு வரும். ப்ளஸ் 3/2 காஸ் எக்ஸ். ஓகே, அப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் இன்ட்டு இதை உள்ள பண்ணுங்க, டி இன்ட்டு சைன். ஓகே, டி இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 3/2 காஸ் எக்ஸ். எக்ஸ் பை 2 சைனை டிஃபர் பண்ணால் காஸ். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகே, இங்கே plus 3/2 cos x. இது நம்ம ஃபுல்லா x/2 x/2 cos x minus x into sin x
இப்படி எழுதிடலாம். ஓகேவா? இதுதான் காஸ்ட் ஆஃப் ஃபைனல் பிஐ. ஏன்னா சிம்பிளா வந்து வெறும் d2 + 1 அப்படி இருந்தா நம்ம ஈஸியா ஒரே ஸ்டெப் கொஞ்சம் ஸ்டெப் கம்மியாக முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் போகும். ஓகேவா? அந்த எக்ஸ் இன்ட்டு காசஸ் வந்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கேட்பான்னு தெரியல, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே, இவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் வந்து ஈஸி தான். ஓகே, அதுவும் இதான் மாடல் 7 வரைக்கும் மாடல் இதுதான். ஓகே, மாடல் 8 வந்து என்னன்னா ஆர்கச்சிஸ்ல எக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் இந்த மூணுமே சேர்ந்து வந்துச்சுன்னா, ஓகே, எக்ஸ் இ பவர் எக்ஸ் காசோ சைனோ எது வேணா இருக்கலாம். ஓகேவா? மூணுமே சேர்ந்து வந்துச்சுன்னா இதுதான் லாஸ்ட் மாடல். d² minus 2d plus 1 equal to x into e power x sin x. ஓகே, 3 டைம் வருது, x வருது, எல்லாம் மல்டிபிள் இருக்கு. பிளஸ்ல இருந்தா தனித்தனியா போட்டுடலாம், மல்டிபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல உங்களுக்கு இப்போ எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு தனியா போடணும். இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் அது என்ன ஃபார்மாட்டோ இன்ட்டு சைன் எக்ஸ் அது என்ன அந்த மெத்தட்ல இப்படி போடணும். ஓகே, தனித்தனியா போடணும். இது வந்து மூணுமே இன்ட்ல இருக்கு. மூணுமே இன்ட்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது இது ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்ட் வந்து ஓகே இப்படி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இ பவர் இன்ட்டு ஏதோ எக்ஸோ சைனோ காசோ என்ன பண்ணுவோம் நம்ம பிளஸ் ஏ பண்ணுவோம். b பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இ பவர் எக்ஸை நம்ம அப்படியே வச்சிருவோம், சும்மா வச்சிருவோம். ஓகே, அது மட்டும் மேலே அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே அதே தான். ஓகே, இப்போ என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் இ பவர் எக்ஸ் பார்க்கணும். ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டு டிக்கு போல டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே காமனாக வெளில வச்சு அது அப்படியே இருக்கும். ஓகேவா? டி பிளஸ் டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கும், எக்ஸும் சைனு தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸு சைனு இருந்தால் நம்ம என்ன மெத்தட் போடணுமோ அந்த மெத்தடுக்கு போயிடணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து என்னன்னா டிக்கு போல டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கும், எக்ஸோ சைனு தான் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸோ சைனு தான் நம்ம என்ன மெத்தட் போவோம், எக்ஸ் இன்ட்டு 1/f அப்படி இன்ட்டு வி மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி பை எஃப் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வி. ஓகேவா? இந்த மெத்தட்ல போடணும். ஓகே, அதுவும் PA is equal to e power x இதான் வெளில 1 by d plus a ரீப்ளேஸ் பண்ணோம். நம்ம எனக்கு d² minus 2d plus 1 இருக்கா, அப்ப d plus 1 the whole square minus 2 into d plus 1 plus 1 ஓகேவா into x into sin x. இப்போ e power x divided by இதை x பண்ண a plus b the whole square. அப்போ a² plus 2ab plus b² minus இது வந்து 2d minus 2 plus 1 x into sin x. இப்போ இந்த 2d கேன்சல் ஆகும். இது ரெண்டு கூட்டினா 2 plus 2 minus 2 கேன்சல் ஆகும். அப்போ e power x divided by d² மட்டும் தான் இருக்கும். a² into x into sin x. ஓகேவா? நம்ம வெறும் நம்ம டி பிளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணா எக்ஸ் சைன் எக்ஸ் தான் நம்ம என்ன மெத்தட் போவோமோ அந்த மெத்தட் போகணும். ஓகேவா? எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு 1/f அப்படின்ட்டு வி மைனஸ் எஃப் டேஷ் டி பை எஃப் அப்படி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வி. இங்க எஃப் அப்படிங்கிறது இதுதான் எடுத்துக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியுமா இருக்கக்கூடாது. இங்க எஃப் அப்படிங்கிறது d².
அப்போ போடுவோம். அப்போ இ பவர்க்கு இது வெளியில இருக்கும், அப்படியே இதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம இது மட்டும் எக்ஸ் சைன் எக்ஸ் தான் நம்ம இந்த மெத்தட் போடுவோம். எக்ஸ் 1/f அப்படிங்கிறது டி ஸ்கொயர் இங்கே இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் எப்படா சார் டிங்கிறது டி ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணா 2d பை எஃப் ஆஃப் டி தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் டி ஸ்கொயர் பண்ணோம்னா டி பவர் 4 இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா, இப்போ இ பவர் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு இப்போ டி ஸ்கொயர்னா 2 தடவை இது பண்ணுற மாதிரி தான். ஓகேவா, இல்லை ஆக்சுவலாக டி ஸ்கொயர் தானே. நம்ம வந்து இப்போ என்ன சைன் தான் என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே டி ஸ்கொயர் போல என்ன பண்ணுவோம், மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவோமா. இல்ல டி ஸ்கொயர் போல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்ல, முதல்ல டி ஸ்கொயர் போல மைனஸ் ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் தான் பண்ணும் முதல்ல. அப்படியும் போடலாம், அதுவும் கரெக்ட் தான். நீங்க அப்படி போடலாம், இல்லைன்னா 2 தடவை இன்டெகிரல் பண்றது ஒன்று தான். ஓகேவா, 2 தடவை இன்டெகிரல் பண்ணா என்ன வரும், நம்ம திரும்ப மைனஸ் சைன் எக்ஸ். மைனஸ் சைன் எக்ஸ் வரும். ஓகேவா, அது நம்ம 2 தடவை இன்டெகிரல் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா டி ஸ்கொயர் தானே, அப்போ டி ஸ்கொயர் பண்ணா -1. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். பாருங்க மைனஸ் எக்ஸ்னு வரும், இப்பயும் மைனஸ் எக்ஸா வந்திருக்கு. பை இங்க 2d டி பவர் 4 நம்ம எழுதணும்னா டி ஸ்கொயர் எழுதலாமா. ஓகேவா, அப்ப டி ஸ்கொயருக்கு நான் -1 போடுவேன் இன்ட்டு -1 -1 +1 ஆயிடும். அப்ப எனக்கு இப்போ கீழே வந்து எதுவுமே இருக்காது. இப்போ இ பவர் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் 2d இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகேவா, டி பவர் 4 அண்ட் டி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் இருக்கேன். அப்போ டி ஸ்கொயருக்கு நான் -1 போடுவேன் இன்ட்டு -1 +1 ஆயிடுச்சு எனக்கு. இப்போ மேலே வந்து ஒரு டி தான் இருக்கு. அப்போ ஒரு டினா டிஃபரன்ஸ் சைனை டிஃபரன்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ். இப்போ இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைனை டிஃபரன்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ். ஃபைனலா பிங்கிறது மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஓகேவா, இதுதான் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர். இது புரிஞ்சா? எஸ் பாஸ். இதுதான் பேசிக். இவ்வளவுதான், அந்த 8 மாடல் தான் இருக்கு. அந்த 8 மாடல் தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 8 மாடல் என்னங்க சொல்லுதான். ஃபர்ஸ்ட் மாடல் என்ன இருந்துச்சு, ஆர்ஹெச்எஸ் வந்து 0, இது ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது மாடல் வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து இ பவர் ஏஎக்ஸ். மூணாவது மாடல் வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து காஸ் எக்ஸோ ஆர் சைன் ஏஎக்ஸ். ஃபோர்த் மாடல் வந்து இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிளஸ்ல இருந்துச்சுன்னா. அஞ்சாவது மாடல் வந்து நம்ம எக்ஸ் பவர் என். ஆறாவது மாடல் வந்து இ இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பவர் என் காசோ சைன் எது வேணா இருக்கான். எக்ஸ் பவர் என்னோ இல்லை காசு சைன் இ இன்ட்டு இ மல்டிபிள் ஏதோ ஒன்று. ஓகே, இதுதான் ஆறாவது மாடல். ஏழாவதுல எக்ஸ் எக்ஸ் பவர் இன்ட்டு காஸ் எக்ஸ் காசோ சைனோ இந்த மாதிரி. இது எட்டாவது வந்து மூணுமே வந்துக்கலாம். இந்த 8 மாடல் தான். ஓகேவா, இதுல என்ன கொஸ்டின் கேட்பான். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்றப்ப சில பேசிக் ஓகே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அதான் நம்ம சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா என்ன வரும்னா மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் தான். டேன் ஆஃப்
மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் டேன் எக்ஸ். இந்த எக்ஸ் இதெல்லாம் தீட்டாக்கெல்லாம் எது வேணா இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி sin ஸ்கொயர் எக்ஸ்னா செகண்ட் பார்த்து 1 மைனஸ் காஸ் 2x டிவைட் பை 2 sin ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா 1 பிளஸ் காஸ் 2x டிவைட் 2. இதே tan ஸ்கொயர் எக்ஸ்னா 1 மைனஸ் காஸ் 2x டிவைட் பை 1 பிளஸ் காஸ் 2x. அந்த மாதிரி காஸ் ஸ்கொயர் வந்தால் நம்ம இந்த மாதிரி மாற்றணும். சைன் ஸ்கொயர் மாதிரி வந்துச்சுன்னா மாற்றணும். இதே மாதிரி தான் இந்த சைன் ஏ சைன் பி அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, சைன் ஏ பிளஸ் பி, சைன் ஏ பிளஸ் பின்னா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஏ மைனஸ் பின்னா காஸ் ஏ சைன் பி. ஏன்னா இந்த பேஸ் டைம் தெரிஞ்சதான் உங்களுக்கு நடுவில் போனதே காரணம் சொன்னோம். ஓகேவா? இப்போ சைன் ஏ சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் ரெண்டு சைன் எக்ஸ் வருதுன்னா இப்போ சைன் ஏ சைன் பி ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது வேணும்னா இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இது ரெண்டு என்ன பண்ணா நம்ம இது கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சைன் ஏ மைனஸ் பி மைனஸ் இந்த காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி போட்டோம்னா இது அது கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு 2 சைன் ஏ சைன் பி கிடைக்கும். ஓகே, அப்போ சைன் ஏ சைன் பின்னா 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி. ஓகே, இதை வச்சா நான் வந்து காலைல ஒரு மெத்தடில் போட்டுருவேன். ஓகே, அவங்க சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இது பேசிக் தான். நம்ம வந்து இப்போ ரெண்டு சைனோ ரெண்டு காசோ சைன் காசோ இப்படிலாம் வந்துச்சுன்னா இதுலேருந்து தான் நம்ம அது அதை இன்டர்ம்ஸாக நம்ம இப்படி கொண்டு வரணும். ஓகேவா? அதே மாதிரி சைன் 3x சைன் 3x இருந்துச்சுன்னா சைன் 3x தான் ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஏன்னா சைன் ஸ்கொயர்டுக்குன்னு சொல்லிட்டேன். சைன் ஸ்கொயருக்கு இப்படி போட்டாச்சு. இப்போ சைன் கியூபா இருந்துச்சுன்னா எப்படி போடுவோம்? ஓகேவா? அது இப்படி தான். சைன் 3x ஈக்குவல் டு 3 sin x minus 4 சைன்ஸ் கியூப் எக்ஸ். ஓகேவா? இப்போ சைன்ஸ் கியூப் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சைன்ஸ் கியூப் வச்சுட்டு இதை என்ன பண்ணுவோம், சைன் 3x இங்கே வந்து -3 sin x டிவைட் பை 4 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து cos 3x equal to 4 cos cube x minus 3 cos x. மேக்ஸிமம் சைன் கியூப் காஸ் கியூப் இப்படி வரதான் வாய்ப்பு இருக்கு. இப்போ காஸ் கியூப் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவோம், இங்க வந்து இந்த -3x இங்க போயிடும் +3x இந்த 4 டிவைட் போட்டுக்கணும். ஓகேவா? இப்படி போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து tan 3xனா 3 இன்ட்டு tan x minus tan cube x divided by 1 minus 3 tan square x. ஓகே, மேக்ஸிமம் இந்த இது இப்போ இது கியூபு தெரிஞ்சுக்கங்க. இது கேட்கலாம் காசு சைன். இது இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. ஓகே, இப்போ இது போட்டது எல்லாமே வந்து பேசிக்கு. இது இந்த இடத்துல இல்லை, எந்த மேக்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் இது யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த காஸ் 3x இது சைன் ஏ பிளஸ் பி சைன் பை எக்ஸ் வந்து பர்டிகுலர் இது கண்டுபிடிக்க மட்டும் இல்லை, நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதெல்லாம் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லப்பா. இல்ல சார். ஓகே.